Bro, why are you so silent? What's running in your mind? அண்ணாந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. லாஜிஸ்டிக்ஸ் கோபாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒன்று ஒரு வீடியோ பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். என்னத்தை டைப் பண்ணுறது? சரி, எதையும் டைப் பண்ணாதீங்க. டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு. சாரி, எனக்கு தெரியாது. இட்ஸ் கருப்பு டிஸ்கஷன். என்ன சொல்கிறது, ஒரு கடுப்பாக இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு. வந்து ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இதை வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிம் அப்படின்னு விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. சரி, நான் எப்பவுமே ஒரு படம் வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்காம போய் பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக ரெஃபரன்ஸை உள்ள வச்சு நம்ம மண்டை வெடிக்கிற மாதிரி வந்து பிரெயின் ராட் பண்ணி விட்டுறாங்க. அதனால நான் வந்து முக்கால்வாசி ரிவ்யூ பார்த்து தான் போகிறது. இந்த படம் வந்து சர்ப்ரைசிங்காக வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து என்னது சூர்யா படம் இல்லை, சாய் அவையங்கரின் படம் அப்படின்லாம் வந்து நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். சரி, ஓகே, நம்பி போகலாம். போனா டேய் அப்பா நல்லா இருந்தது. ஒரு கதையோட ஆரம்பிச்சாங்க. இது வந்து சூர்யா படம், பட் ஆனால் அங்கங்க கருப்புசாமியோட கேமியோ இருக்கும் அப்படின்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது சூர்யாவே இதுல கேமியோ தான் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு மாதிரி மண்டை வலி, கடமுடன்னு நான் பார்த்த தியேட்டர் சரி இல்லையா. சில ரீல்ஸ் வேற பார்த்தேன், நீங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு படம் நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க பார்த்த தியேட்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியலங்க. சரி, மியூசிக்கை விட்டுருவோம். சரி, விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை இருந்துச்சு, அது ஓகே, நல்லா தான் எடுத்தாங்க, நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்தேன். 2 நிமிஷம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் முடிகிற மாதிரி காட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வேற ஏதோ இருக்கு போல. கருப்பசாமி வந்து அவரோட பவர் எல்லாம் காட்டாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாரோ அதை செகண்ட் ஹாஃப்ல வந்து திருத்துவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல அவர் கடைசியில. செகண்ட் ஹாஃப்ல ஐயோ எவ்வளவு ரெஃபரன்ஸ்டா அடே அப்பா. அதுவும் அந்த லியோ காஃபி ஷாப் சீன் ஒன்று வருமே, லியோ படத்திலேயே எனக்கு பிடிச்ச சீனே அந்த சீக்வன்ஸ் தான். அதுல சாண்டிய கூட்டின்னு வந்து சாக்லேட் காஃபி அப்படின்னு சொல்லி ஏன் பாட்டீங்க சொல்லுங்க ஜி. எதுங்க ரோட்ல உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. சாக்லேட் காஃபி தங்கச்சி என்னமா அப்படின்னு சொல்லி, ஐயோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அதான் ஸ்டார்டிங்லேயே தேங்க்ஸ் டு தளபதி விஜய் போட்டுட்டீங்களே. அப்புறம் எதுக்கு படத்துல வேற ஒரு சீனு சம்பந்தம் இல்லாம சூர்யா படத்துல சூர்யாவே கேமியோ பண்றாரு. சிங்கம் சூர்யா வர வச்சு நான் வேற அது ஏன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. அப்புறம் சில பிடிஎஸ் சீன்லாம் பிக்சர்லாம் பார்த்தா சூர்யா தான் போலையாது. சூர்யா படங்கள்னாலே வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஹேட் பரவுறதை நான் பார்த்தேங்க. சூர்யா படம் வந்தாலே நல்லா இல்லைன்னுறானுங்க. சூரரை போட்டுல இருந்தே சூர்யா ஒரு படம் வந்து தியேட்டர்ல வந்து பெருசா இட்டு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நோ ஹேட் ஆன் சூர்யா, நோ ஹேட் ஆன் ஆர்ஜே பாலாஜி. இந்த படம் வந்து பாதிலி ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிருச்சு. ஒழுங்கா வந்து ஸ்கிரீன் பிளே எழுதாம செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரெஃபரன்ஸையும் ஃபைட்டையும் திணிச்சு சாமி கூட சண்டை போட போறானுங்க. யார் முன்னாடி நின்னு ஆனமா பேசிட்டு சாக்கடை முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாமி முன்னாடி இல்ல. இனி பேயாம நில்லு. என்ன பாக்குறது இல்ல, சாமியோட சண்டை போட போறானுங்க. நடுவுல வேற நம்மளோட இசை அரக்கன் வேற டக்கு அடிச்சு நவுத்தி தலை வலிக்குது. என்ன இழவு நடக்குது. சாமிக்கு பவுண்டரிஸ் செட் பண்றானுங்க. அந்த பவுண்டரி மேல சாமிக்கு பவர் இல்லைன்றானுங்க. என்ன புலம்ப விட்டானு கடைசியில. என்ன புலம்ப விட்டுட்டியேடா. படம் ஓகே தான், ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். கடைசியா சூர்யா வந்து அந்த காந்தாரால இருக்கிற சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க சூர்யா வச்சு. அது சூப்பராகவே, உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இதை தவிர்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆடா போங்கடாடி. நான் நிறைய படம் வந்து வெயிட் பண்ணடா சூர்யாவுக்கு. கங்குவா தான் ஊத்திக்கிச்சு. ரெட்ரோ உண்மையிலேயே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. இந்த மாதிரி ரெட்ரோ பிடிக்காதவங்களுக்குலாம் மேபி இப்போ வந்து இந்த கருப்பு பிடிக்குதா என்ன இழவனே புரிய மாட்டேங்குது எனக்கு. முடியலங்க, என்னால் முடியல. வேற எதாவது யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், அந்த படத்துலேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வீடியோ படம் பண்ணீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துலேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு யூனிக்காக பண்ணணும்ல இந்த படத்தில்.
இன்னும் கூட நீங்க வந்து அந்த ரெஃபரன்ஸையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா நீங்க என்னடா யூனிக்கா பண்ணுவீங்க? நீங்க ஏதாச்சும் எடுங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா, அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்காரு. இந்த படத்தை மட்டும் சொல்லல, இப்ப ரீசெண்டா வர எல்லா படத்துலயும் ரெஃபரன்ஸை போட்டு அடிச்சு துவைச்சு பழைய பாட்டு வைக்கிறது, பழைய சீனை ரீக்ரியேட் பண்றது. அவ்வளவா வயசாயிருச்சு எனக்கு. சிங்கம்லாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பழைய படமா சிங்கம்? இல்ல நான் அவ்வளோ வயசாயிச்சா? எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. Hey, I've seen this one. I've seen this one. Hey, I've seen this one. I've seen this one. Hey, I've seen this one. I've seen this one. ஆனால் தயவு செஞ்சு சூர்யா சார், இதுக்கப்புறம் அடுத்த படமாச்சு நீங்கள் எப்பவும் போல் நல்ல படமாக எடுத்து ஃபுல்லாக உங்களோட நடிப்பு திறமை ஃபுல்லாத்தையும் காட்டி அந்த படம் ஓடணும். அதுதான் என்னோட ஆசை. படம் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் வைக்கிற படத்தை நீங்களும் எடுத்து நடிக்காதீங்க ப்ளீஸ். என்ன சொல்கிறது, வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல்லாக ரெஃபரன்ஸை வச்சு அடித்து நவுத்துனாங்க. எங்கேயாச்சும் போய் புலம்பி தேடணும்னு தோணுச்சு. யூடியூப் சேனல் தான் இருக்குது, அதனால எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் சொல்லிட்டேன். நோ பர்சனல் ஹேட் ஆர் வெஞ்சன்ஸ் ஆன் எனிபடி. நான் அவங்களெல்லாம் ஹேட் பண்ற அளவுக்கு நானே அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. ஆமா, கருப்பு அப்படியே சிபிஐ ஆபீசர். அவன் கருப்பு இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாடி பையா. டைட்டில் போடுறப்ப மியூசிக்ல வேற சாய் அபயங்கருக்கு முன்னாடி ஐன்னு ஒரு ஸ்மால் லெட்டர்ல போட்டானுங்க, இசை அபயங்கர் அப்படின்னு இருந்தது. என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? எப்போ? ஓ மை காட், சாரி.